ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீங்கள் சத்திய பாதையில் பயணிப்பேராக வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமிர்த்தினேன். என் சாயப்பா இருக்கின்றார், எதையும் செய்வார் என உங்களை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட என்று உணவீராக. எதற்கும் கலங்காதீர். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன். நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை. என்னை சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப பலன் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தரசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதுபோல என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை கூப்பிட்டால் உடனடியாக நான் அவருக்கு பதில் தருவேன். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் பெற்றிடுவாய். வளைந்து நெளிந்து குறுகியும் மீண்டும் வளர்ந்து கொண்டே வரும் வாழ்க்கை பாதையில் நடக்கின்றோம். சில சமயம் புரிந்து, சில சமயம் புரியாமல் நமக்கென்று விற்கப்பட்ட நல்லதொரு பாதையில் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். இன்பமோ துன்பமோ ஏற்று நடந்திருவோம். வாழ்க்கை வாழ்வதற்கே. உனக்கு துணையாய் உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் உடைய விட மாட்டேன். என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாய் தேவாவுக்கு நிம்மதி. அதனால் நிச்சயம் உன்னை செம்மப்படுத்தி உயர்த்துவேன். ஆசையுடன் உன்னை நன்றாக வாழ வைப்பேன். தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும். சாய் இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகிறார். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். நீ ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்ததை அனைத்தும் நிறைவேற்றுவேன். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும், எங்கிருந்தாலும், எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய். அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன். வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம். உன் மனதில் உனக்காகவே இந்த சாயப்பா வாழ்கிறேன். நீ நினைத்த காரியங்களை நிச்சயமாக நடத்தி வைப்பேன். உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். என்னை வணங்கும் நீ நேரம் காலம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. என்னை நினைத்து என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டியதை பார். என் ஆசி என்றும் உனக்கு உண்டு. அந்த ராமர் உன்னை காப்பார். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. அதிசயம் செய்யும் சாய் தம்மை நம்புகிறவர்களை கஷ்டத்தில் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உன்னை என் பிள்ளை என்று தெரியாமல் உனக்கு எதிராக ஒரு சதி செய்ய திட்டம் திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உன்னுடன் நிற்பது நான் என்று தெரியவில்லை. அந்த சதியை வைத்தே அவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன். என் பிள்ளைகளை காப்பதே என்னுடைய வேலை. உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன். வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பி விடாதீர்கள். அவை உங்களை சுத்தப்படுத்துவதற்காக பாபா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து அவரை சரணடைந்து பொறுமையோடு காத்திருங்கள். கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் மிக தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு மட்டும் இருந்தால் போதும். மற்றவற்றை சாய் பார்த்து கொள்வார். பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. மற்றவற்றை சாயிடம் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை என்றும் இழக்காதே. உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா, உன் அப்பா. அதற்காக நான் சொல்வதை மட்டும் செய். நம்பிக்கை இழக்காதே. என்றும் துணை இருப்பார். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.